இங்க யாரும் யாரையும் my kids okay I spend நான் என்னே கார்த்தி கேட்டுக்கலாம். பள்ளி போடாதீங்க ஒருத்தவங்க வில்லனாட்ட என்ன. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த தேர்ட் ப்ரோமோலயும் சாண்ட்ராவை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயும் சாண்ட்ராவை காமிச்சாங்க, செகண்ட் ப்ரோமோலயும் சாண்ட்ராவை காமிச்சாங்க, நேத்தும் 3 ப்ரோமோலயும் சாண்ட்ராவை தான் காமிச்சாங்க. எதனால சேனல் திரும்ப சாண்ட்ராவையே காமிச்சிட்டு இருக்காங்கன்றது புரியவே மாட்டேங்குதுங்க. பிரச்சனை பண்ணி காமிச்சா கூட பரவாயில்ல, சும்மா இருக்கும் போது கூட சாண்ட்ராவை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லைக் போடாதவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்குள்ள எப்படி சண்டை ஏற்படுது அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு காட்டல. அதாவது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது இப்போ ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா பேசுறாங்க போல. சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரோட எமோஷனை வச்சு நீங்க ஒரு கேம் பிளே பண்ணாதீங்க, அது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார கனி அட்டாக் பண்ற மாதிரி சொல்றாங்க போல. கனி இதனால டென்ஷன் ஆகி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குழந்தைங்க மேல நான் சத்தியம் பண்றேன், ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்ததுல இருந்து ஆவுனா அப்பா அம்மா மேல சத்தியம் பண்றேன், குழந்தை மேல சத்தியம் பண்றேன்ட்டு. அவங்களாவது வாழட்டும் யா. நீங்க சத்தியம் பண்றேன்னு சொல்லுங்க. அது என்ன குழந்தை மேல சத்தியம் பண்றேன், என் அம்மா மேல நான் சத்தியம் பண்றேன். விக்ரம் இது வரைக்கும் அம்மா மேல ஒரு 50 சத்தியம் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என் 2 குழந்தைங்க மேலன்ட்டு ஒரு 4-5 வாட்டி சத்தியம் பண்ணியிருப்பாங்க. இப்ப கனியும் அதே சத்தியத்தை தான் பண்றாங்க, என் குழந்தைங்க மேல சத்தியம்ட்டு. உங்களுக்கு முதல்ல யாரு எங்களை இந்த மாதிரி கூட்டு வந்து தண்டிக்க யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி 1000ல் ஒருவன்ல கார்த்தி கேட்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு. உங்க பசங்க கிட்ட கேட்கணும். நீங்க இந்த மாதிரி சத்தியம் பண்றதுக்கு முன்னாடி உங்க பசங்க கிட்ட கேட்கணும், உன்னை வச்சு நான் சத்தியம் பண்ணிக்கிறேன்ட்டு. நீங்க பாட்டுக்கு சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சாதாரணமா சொன்னா கூட பரவாயில்லைங்க, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க. வார்த்தைக்கு வார்த்தை எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களை வச்சு சத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம இஷ்யூக்கு வருவோம். இப்போ இவங்க யாரு கனி என்ன சொல்கிறாங்க, என் குழந்தை மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. அப்படி பண்ணுறேன்னா இருந்தால் காரி துப்புங்க, அப்போ கூட நான் வாங்கிப்பேன். அதாவது காரி துப்புற மாதிரி தான் இருக்கும், நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணீங்கன்றதை திரும்ப சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதாவது சாண்ட்ராவோட எமோஷனலை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறீங்க, அது நல்லா இல்லைன்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்படி பண்ணலன்னு கனி சொல்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா திரும்ப நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க, வெளியே போய் பாருங்க, மற்றவங்க சொல்லும் போது உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இல்லாத ஒன்றை நீங்களே கிரியேட் பண்ணாதீங்க. யாரு சொல்கிறா, கனி சொல்கிறாங்க. இல்லாத ஒன்றை நீங்களே கிரியேட் பண்ணாதீங்க, பழி போடாதீங்க, அது பார்க்க ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, சீப் யாருன்றது தெரியும், நீங்க தான் ரொம்ப வெரி சீப்பா இருக்கீங்க, ரொம்ப சீப்பா இருக்கீங்கன்றதா சொல்றாங்க. இதுதாங்க இவங்களுக்குள்ள வந்த சண்டை. ஆக்சுவலா நேத்து கனி இவங்க கிட்ட நான் போய் பேச போறேன், ப்ராப்ளத்தை முடிக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சாண்ட்ரா ப்ராப்ளத்தையே முடிக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சபரி பேசும்போது, சரி சபரி நான் பெருசா தப்பா எடுத்துக்கல, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத சபரினா பிரச்சனை முடிஞ்சிடும். சாண்ட்ரா கிட்ட இருக்க கேமே என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களாம் இந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சுப்பாங்க, திட்டிப்பாங்க. ஏன் எஃப்ஜே கானா வினோத்லாம் மாற்றி சண்டை போடுவாங்க. மறுநாளே பார்த்தா 2 பேருமே சேர்ந்து சுத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அரோரா கானா வினோத் நடுவில் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாருக்குமே சண்டை வரும், மறுநாளே சேர்ந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் சாண்ட்ரா தெளிவாக என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் கூட ஒரு கிளாஷ் வருதுன்னா அதை முடிக்க கூடாதுன்னு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சபரி அரோரா அன்னைக்கு சத்தம் போட்டது தப்பு தாங்க. நிறைய பேர் அதை நியாயப்படுத்துறீங்க, ஆனா அது தப்பு தான். இவங்க வெளியே எந்திரிச்சு போயிட்டாங்க. இது வரைக்கும் சாண்ட்ரா பக்கம் நியாயம் இருக்க தான் செய்யுது. ஒன்ஸ் சபரி இறங்கி அரோரா இறங்கி மன்னிப்பு கேட்கறாங்கன்னா அந்த மன்னிப்பை நீங்க எடுத்துக்கிட்டு சரிப்பா இந்த வாட்டி பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணாதீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ப்ராப்ளத்தை முடிக்கவே கூடாதுன்றதுல சாண்ட்ரா உறுதியா இருக்காங்க. அவங்க எத்தனை வாட்டினாலும் கெஞ்சி கேட்டு வரட்டும், நம்ம அந்த ப்ராப்ளத்தை முடிக்கவே கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காங்க. ஏன் கனி விஷயம்லாம் சின்ன விஷயங்க, கனி இப்படியா இருப்பாங்கன்னு ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், கனி சைடே தப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். கனி சாரி கேட்குறாங்கன்னா அந்த பிரச்சனையை முடிக்க தான் செய்யணும். அன்னைக்கு கனி பேசுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, இவங்க முகம் கொடுத்து பேசாம நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையை முடிக்கவே கூடாதுன்றதுல சாண்ட்ரா ரொம்ப உறுதியா இருக்காங்க. இப்போ மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறினாங்களான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவாக தான் ஃபுல்லாக எல்லாருமே போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சாண்ட்ராவையே காட்டுறீங்க, வெளியே அனுப்பி தொலைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அது நமக்கு பாசிட்டிவாக போவோன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல. பட் அது பாசிட்டிவாக போல, நெகட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ண போறாருன்னு பார்க்க ஆவலாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. கனி மேலே தப்பா சாண்ட்ரா மேலே தப்பான்றதை கண்டிப்பாக சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.